599க்கு தமிழ்நாடு முழுக்கமா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. நீங்கள் 599க்கு ஆர்டர் பண்ணாலே என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம கிட்ட காட்டு தேன் இருக்குது, டீ அசாம் பிளெண்ட் இருக்குது, நீலகிரி பிளெண்ட் இருக்குது, மசாலா டீ இருக்குது. அதுக்கப்புறம் இடிச்ச சாம்பார் மசாலா ஐட்டத்தில் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டெலிவரி எடுத்துக்கோங்க. ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு மோர் குழம்பு வேணுமா, மோர் குழம்பு வடை போட்டு வேணுமா? ஆமாம். மோர் குழம்புன்னு சொல்லிட்டு கேரட் விட்டுருக்க. ஆமாங்க, இந்த பையன் ஒரே உருளைக்கிழங்குனே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால கேரட் கட் பண்ணி பொரியல் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த இஞ்சியும் பச்சை மிளகும் மோர் குழம்பு தானே கட் பண்ணிருக்கேன். ஆமாங்க, இந்த இஞ்சி இப்படி பொடி பொடியாக கட் பண்ணாதான் நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த 2 பச்சை மிளகா காரத்துக்கும் மோர் குழம்புக்கு தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கால்மொழி தான் சேர்க்கிறேன். இது எவ்வளோ க்ரீமியாக டேஸ்ட்டாக வருதுன்னு பாருங்களேன். அதுக்குள்ளே இந்த கேரட் நல்லா வெந்துடுச்சுங்க. ஸோ அதை வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் தான் குக்கர் இருக்குல்ல? ஆமாம். ஆனால் இருந்தும் காலையில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிற குக்கிங்லேயும் நம்ம ஏன் குக்கர் பயன்படுத்தல சொல்லு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம கேரட்டு காய்கறிலாம் எது கொடுக்குறோம், அதில் இருக்க சத்து பிள்ளைங்களுக்கு போகணுங்கிறதுக்காக தான். நம்ம குக்கரில் வச்சு அதில் இருக்க சத்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிரோஜனமே இல்லை. ஸோ அதனால் குக்கர் இல்லாமல் ஏதாவது தேவையே இல்லாத அவசியம் வந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் குக்கர் யூஸ் பண்ணுவோம். அதான் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த சிஸ்டமே. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சாதமும் வெடிஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி நல்லா அப்படி காஞ்சிடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சைஸ்லேருந்து அப்படி மெல்லிசா தட்டு மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகணும்னு சொல்றேன். ஆமாங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதே இருப்பு சட்டில 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஆமா ஆமா. ஒரு ஆள் இஞ்சி வந்தாச்சு. இஞ்சாச்சா தங்க குட்டி? சரி வா, ப்ரஷ் பண்றோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துப்போம். 1 டம்ளர் ஊற வச்ச உளுந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ மிக்ஸில் சேர்த்துருக்கேன். ஒரு மிளகா, 1/2 இன்ச்சு இஞ்சி. அதே நேரத்தில் மிக்ஸில் அரைக்கப்போ சூடு இல்லாமலையும் அரைக்கணும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவோட கடைசி நேரத்தில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே போட்டால் காஞ்சி போயிடும். அதனால இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 பல்ஸ் மிக்ஸில் சுற்றி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா மிக்ஸி கழுவுறது ஈஸியாகும். இந்த தண்ணியை வடை சுடலில் நம்ம தொட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தயிரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கரைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த மோர் நல்லா திட்டா இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டு அந்த மிக்சியை தண்ணி ஊற்றி கழுகி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ கோதுமை தோசை கரைச்சிக்கணுங்க முதல்ல. இது என்ன பெரிய ராக்கெட் சைன்ஸா? இதை கூட காட்டணுமோ கேமராவில்? இது ஒரு சாதாரண விஷயம். தண்ணியில் கரைச்சி தாளிப்பை போட்டால் தோசை ரெடி. எதுக்கிட்ட இப்படி லுக்கு ஒன்னெல்லாம் ஒரு செஃப்பை வச்சுட்டு சமைக்கிறது கரெக்ட் தானே? அதானே அந்த இது. முத நான் பண்ணது ஒரு செஃப்பை கல்யாணம் பண்ணது, அடுத்தால கேமராமேன் வர வச்சது. அப்படியா? சரி, அடுத்த வேலை பாரு. அடுத்த வேலை இப்போ அடுத்தால இருப்பு சட்டியில கடுகு தாளிச்சு கேரட் பொரியல் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கேரட் பொரியல் பண்ணிக்கிட்டு அதே சட்டியில மோர் குழம்பு கரைச்சி வச்சோம்ல அதை ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களாங்க, இவர் வழக்கம் போல அமைதியாக நிற்கிறாரு பாருங்க. தெரியுது இல்லை எதுக்கு வராருன்னு? வச்சு விடு. பக்கோடா காலிங்க. பக்கோடா காலியா? எக்ஸ்பென்சிவான காக்கா தான், சாப்பாடு தான் போட்டு விடு. இந்த வடை மாவில் கொஞ்சம் மிளகு பொடி, ஜீரகம், கொஞ்சம் காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிட்டு தான் இருக்குது, அதில் வடை தட்டி போட ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். இந்த வடை வெந்துட்டு இருக்க நேரத்துலேயே இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காயப்பொடி போட்டு ஆல்ரெடி மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதில் ஊற்றிக்கலாம். இங்கே ஆல்மோஸ்ட் வடையும் ரெடி. இந்த வடையை எடுத்து மோர் குழம்புல போட்டுப்போம். தோசைக்கு கல்லை போட்டுட்டு இப்போ வினைக்கு குட்டி குட்டியா ஸ்நாக்ஸ்க்கு குட்டி குட்டியா வடை கிள்ளி போட்டுக்கிறேன். இவனுக்கு சாதத்தை கொஞ்சம் சாதத்தை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு மீன் டைம்ஸ்ல இங்க வடையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு அதை எடுத்துக்கலாம்.
அடுத்தால மோர் குழம்பு கொஞ்சம் ஊற்றி நல்லா பசைஞ்சு நல்லா வரையிட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல அந்த ஒரு வடையை டிஃபன் பாக்ஸில் அவனுக்கு பிடிச்ச வடையை எடுத்து வச்சேன். மேல் டிஃபன் பாக்ஸில் கேரட் பொரியல் எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த குட்டி குட்டி வடையெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு தோசை ஊற்றிட வேண்டியதான். இப்போ தோசை வேகிறதுக்குள்ள சட்னி அடிச்சிடலாம். தேங்காய் போட்டு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டு சட்னி அரைச்சியாச்சு. இப்போ தோசையும் ரெடி, சட்னியும் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு.